Hello viewers, welcome to BA Book. TNPSC Group 4 2025க்கான தேர்வு நீங்க எழுத போறீங்கன்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட் மேக்ஸ் ரிவிஷன் வீடியோவா இந்த காணொளி அமையும். இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 100 கேள்விகள் நம்ம பார்க்க போறோம். இந்த 100 கேள்விகளுமே டிஎன்பிஎஸ்சில இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்விகள். இந்த 100 கேள்விகள்ல ஒரு சில கேள்விகளை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. சோ அதெல்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சில கொஸ்டின்ஸை எப்படி ஷார்ட்டா போடுறது அப்படிங்கறதையும் இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடியே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் வீடியோ கிளாஸஸ் கொடுத்திருக்கோம். இந்த டாபிக் வைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக்ல என்னென்ன டைப்ல எல்லாம் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே டீட்டெயில்டா பார்த்தோம். அதுக்கப்புறம் பிவைக்குமே உங்களுக்கு கொடுத்திருக்கோம். இது மட்டும் இல்லாம நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்காக ஒரு பிராக்டிஸ் செட்ஸ்மே உங்களுக்கு கொடுத்திருக்கோம். இந்த மூணையும் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே உங்களால கண்டிப்பா 25க்கு 25 கேள்விகள் சரியா போட முடியும். அது எப்படி மேம் 25 ஒரு 24 23ன்னு சொல்லுங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்க. ஆனா கட்டாயம் உங்களால நீங்க இந்த மூணையும் ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா 25க்கு 25 போட முடியும். ஏன்னா அதற்கேற்ற ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை நம்ம கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? சோ அதனால இதுக்கான வீடியோ கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த 100 கேள்விகள் பார்ப்போமா? முதல் கேள்வியா என்ன கொடுத்திருக்காங்கன்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 டைப்ல கேட்பாங்க. ஒன்னு 2 இயர்ஸ்க்கு எஸ்ஐக்கும் சிஐக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ்க்கான இது கேட்கலாம், இல்லைன்னா 3 இயர்ஸ்க்கு கேட்கலாம். இந்த ரெண்டுக்குமே எது பெஸ்ட் வே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்முலா தான் பெஸ்ட். ஆனா ஃபார்முலாவே யூஸ் பண்ண முடியாம ஒரு கேள்வியும் கேட்பாங்க. அதுவுமே இந்த 100 கேள்விகள் உங்களுக்கு இருக்கு, பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இங்க கொடுத்திருக்கிறது 3 இயர்ஸ்க்கானது கொடுத்திருக்காங்க. 15% வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. ரூபாய் 1134 அப்படின்னா அசல் என்னவா இருக்கும், பிரின்சிபல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இப்ப 3 வருஷத்துக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது வித்தியாசம். ஓகேங்களா? சிஐ மைனஸ் எஸ்ஐனா இது வித்தியாசம், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம் எவ்வளவு 1134 which is equal to பிரின்சிபல் பிங்கிறது அசல், அதை அப்படியே வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 15%. அப்ப 15 இன்ட்டு 15. அடுத்தது இன்ட்டு 300 பிளஸ் 6, 300 பிளஸ் ஒரு 15 எவ்வளவு 315 டிவைடட் பை 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. 3 வருஷம்னா 300 போட்டுக்கணும். இதுவே 2 வருஷத்துக்கு கேட்டாங்கன்னா பி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 100 மட்டும்தான். இவ்வளவுதான் 2 இயர்ஸ்க்கு. இது 3 இயர்ஸ்க்கு போது மேல 300 பிளஸ் 6 ஆட் ஆகும், கீழே ஒரு 100 ஆட் ஆகும். இவ்வளவுதான். சோ இதுல உங்களுக்கு பிரின்சிபல் தானே தெரியாது, அதை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போயிடுங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த 100 இன்ட்டு 100 இந்த சைடு போகும்போது மல்டிபிள் ஆகுமா? அப்ப இது எப்படி இதெல்லாம் 1134 இன்ட்டு 100 இன்ட்டு 100 இன்ட்டு 100. ஓகேங்களா? டிவைடட் பை இங்க இருக்க வேல்யூஸ்ல இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், டினாமினேட்டர்ல வரும், ஏன்னா மல்டிபிள் இருக்கு. அப்ப 15 இன்ட்டு 15 இன்ட்டு 315. இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க. 3 5 3 5 15 25. அடுத்தது 3 5 15 4 5. அடுத்தது இதையும் அதே மாதிரி பண்ணுங்க. 6 5 30 3 5 15. அப்ப 63 5 315 25 100. ஓகேங்களா? இப்போ 6 பிளஸ் 3 என்ன 9. இங்க இருக்கிறதையும் ஆட் பண்ணி பாருங்க. 1 பிளஸ் 1 2, 2 பிளஸ் 3 5, 5 பிளஸ் 4 என்னது 9. அப்போ ஒரு நம்பர்ல இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது 9 அல்லது 9 மல்டிபிள்ஸா வந்துச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பா 9 டிவைட் ஆகும். சோ இது நீங்க உட்காந்து செக் பண்ணிட்டுலாம் இருக்க தேவையில்லை. உங்களுக்கு நமக்கு ஒரு பேசிக் கான்செப்ட் டிவிசிபிலிட்டி ரூல் அப்படின்னு சொல்லி நம்ம நடத்திருப்போம். சோ அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால கால்குலேஷன் ஃபாஸ்டா போட முடியும். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதுதான். சோ இந்த மாதிரி இடங்கள்ல இங்க பார்த்தோம்னா 9 வருது, இங்கேயும் பார்த்தோம்னா 9, அப்ப கண்டிப்பா இது 9ஆல டிவைட் ஆகுங்கிறது என்னால சொல்ல முடியும். சோ அதுதான். அப்ப 7 9 63. இங்கேயும் 9ஆல டிவைட் பண்ணுங்க. 9 9, மீதி 2 23ன்னு வரும். 2 9 18, 18ல 23ல டிஃபரன்ஸ் வரும்னா 5, அப்ப 54ன்னு வரும். அப்ப 6 9 54. ஓகேங்களா? மறுபடியும் பாருங்க, இது 7ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணுங்க. 1 7, இங்க 1 7, 12ல 7 போச்சுன்னா மீதி 5, அப்ப 56ன்னு மாறும் பொழுது என்ன வரும் 8 56, 18 வந்துருச்சா? அடுத்தது 1 3 3 6 3 18, 1 3 3 2 3 6. இப்ப இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 20 இருக்கு, இங்க ஒரு 100 இருக்கு. மல்டிபிள் பண்ணுங்க. 2 இன்ட்டு 4 இன்ட்டு 20 இன்ட்டு 100. 2 4s are 8, 8 2s are 16.
இப்ப 16 3 0 அப்படியே போட்டுக்கோங்க. அப்ப எவ்வளவு ஆன்சர்? 16,000 ரூபாய். ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ இப்ப 2 இயர்ஸ்க்குனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, 3 இயர்ஸ்க்குனா இது யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இது ஞாபகம் வச்சுக்கிறதுல ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இது ரெண்டும் இல்லாம ஃபார்முலாவே யூஸ் பண்ண முடியாமலும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்பாங்க. அது என்னங்கிறது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் ரொம்பவே சிம்பிளானதுதான். எல்சிஎம் ஹெச்எஃப்ல இருந்து கேட்டிருக்காங்க. இதுலயும் நம்ம எல்லாருமே இந்த டைப் வந்து பார்த்திருப்போம். அதாவது இந்த செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்க டைப் பார்த்திருப்போம். அடுத்து ஒரு 13வது ஒரு கொஸ்டின் வரும் பாருங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. சோ அது என்னங்கிறது எல்லாத்தையுமே கிளியரா பாத்துக்கோங்க. பி மற்றும் கியூ மீப்பெரு பொது வகுத்தி எக்ஸ். அதாவது பிக்கும் கியூக்கும், பிங்கிறது ஒரு நம்பர், கியூங்கிறது ஒரு நம்பர். இந்த ரெண்டு நம்பருக்குமான ஹெச்சிஎஃப் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீப்பெரு பொது வகுத்தினா ஹெச்எஃப் எவ்வளவுனா எக்ஸா. Q ஈக்குவல் டு XY. அதாவது Pங்கிறது ஒரு நம்பர், அது என்னன்னு தெரியாது. ஆனா Qங்கிற நம்பர் என்னங்கிறது XY அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எனில் P மற்றும் Qவின் மீச்சிறு பொதுமடங்கை காண்க. மீச்சிறு பொதுமடங்குன்னா எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது மாதிரி ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கி போட்டா அது எதுக்கு ஈக்குவல்னா அந்த ரெண்டு நம்பருடைய எல்சிஎம் ஹெச்எஃப்யும் பெருக்கிறதுக்கு ஈக்குவல். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஹெச்எஃப் இன்டு எல்சிஎம். இது வந்து ஒரு ஃபார்முலா, இது நம்ம பார்த்ததுதான். சோ அப்ப ரெண்டு நம்பர்ஸ் என்ன? P இன்டு Q. அப்ப P இன்டு Q which is equal to LCM எவ்வளோ அதான் தெரியாது, கண்டுபிடிக்கணும். LCM இன்டு HCF எவ்வளோ? X. ஓகேங்களா? அதை அப்படியே போட்டுக்கோங்க. இங்க Q ஓட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதை இங்க அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்ப P இன்டு XY which is equal to LCM இன்டு X. இங்க மல்டிபிள் இருக்கக்கூடிய X இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைட்ல வருமா? அப்ப இது எப்படி எழுதலாம்? P இன்டு XY divided by X which is equal to LCM எழுதலாமா? அதாவது இங்க மல்டிபிள் இருக்கிறது இங்க வரும்போது டிவைட்ல வருது. X X கேன்சல் ஆயிடுமா? அப்ப மீதி என்ன இருக்கு? LCM equal to P into Y. P into Y எப்படி எழுதலாம்? PY எழுதலாமா? ஆன்சர் என்னது? PY. அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். ஆனா நிறைய பேர் இதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. இங்க எக்ஸ் ஒய்னு வேரியபிள்ஸ் கொடுக்கறதுனால ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஆனா ரொம்பவே சிம்பிளான ஒரு கொஸ்டின். என்னன்னு பாருங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ? 3x. லென்த் ஈக்குவல் டு 3x பிளஸ் 2 அலகுகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது அதன் அகலம், அகலம்னா பிரெத் ஈக்குவல் டு 3x மைனஸ் 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏனில் அதன் பரப்பளவை காண்க அப்படின்றாங்க. பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? செவ்வகத்துக்கு நீளம் இன்ட்டு அகலம் தான். இப்போ கடைசியா இங்க கொடுத்துட்டாங்க பாருங்க, எக்ஸோட வேல்யூ என்னது? 20ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 20 போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ 3 இன்ட்டு 20 எவ்வளோ? 60. 60ஓட ஒரு 2 கூட்டினா எவ்வளோ? 62. அப்ப லென்த் வந்து 62ன்னு அர்த்தம். அடுத்தது பிரெத் 3x மைனஸ் 2 எக்ஸோட வேல்யூ என்னது? 20. அப்ப 3x எவ்வளோ? 60. 60ல 2 போச்சுன்னா எவ்வளோ? 58. இப்ப லென்த் பிரெத் என்னன்னு தெரிஞ்சிச்சா? இப்ப ஏரியா கால்குலேட் பண்ணிடலாமா? அப்ப ஏரியா ஈக்குவல் டு லென்த் எவ்வளோ? 62 இன்ட்டு பிரெத் எவ்வளோ? 58. அவ்வளவுதான். சோ இப்ப ஆன்சர் என்னது? 62 இன்ட்டு 58 போட்டீங்கன்னா 3596 வரும். சோ இவ்வளவுதான் உங்களுக்கு. நிறைய பேர் என்ன பண்ணிடுறீங்கன்னா இங்க எக்ஸ் ஒய் இதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு இதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க. ஆனா ஈஸியான கொஸ்டின் தான். அங்கேயே ட்விஸ்ட் எல்லாம் இல்ல, ரொம்ப டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஆனா பார்த்த உடனே நம்ம நினைச்சுக்கிறோம் கஷ்டமானது அப்படின்ட்டு. சோ ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் ரீசனிங்ல இருந்து. கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்த நாள் என்று கலா கூறா. அப்ப கலா சொல்றா இன்னைக்கு என் பர்த்டே அப்படிங்கிறா. அப்ப அது வாணி உடனே சொல்றா. வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டார். கலா வந்து என்ன சொல்றா? இன்னைக்கு என் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வாணி கிட்ட கேக்குறா, உனக்கு என்னைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வாணி சொல்றா, இன்னைக்கு திங்கக்கிழமை, அதாவது இன்னைக்கு திங்கக்கிழமை நான் என்னுடைய பிறந்த நாளை ஒரு 75 நாளுக்கு முன்னாடி கொண்டாடினேன் அப்படின்னு சொல்றான். இப்ப வாணியுடைய பிறந்த நாள் எந்த கிழமையில வந்திருக்கும் அப்படிங்கறது கேள்வியா கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமையா? சோ அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு 75 நாளுக்கு முன்னாடி அவ பர்த்டேவை கொண்டாடி இருக்கா. அது என்ன கிழமைன்னு கேக்குறாங்க. சோ இதுக்கு முன்னாடி, அதாவது இன்னையில இருந்து ஒரு 7 நாளுக்கு முன்னாடி கண்டிப்பா என்னவா இருந்திருக்கும்? திங்கக்கிழமையா இருந்திருக்கும். நீங்க வேணா கால்குலேட் பண்ணி பாருங்களேன். ஞாயிறு, அதுக்கு முன்னாடி என்னது? சனி, அதுக்கு முன்னாடி வெள்ளி, அதுக்கு முன்னாடி வியாழன், அதுக்கு முன்னாடி புதன், அதுக்கு முன்னாடி செவ்வாயா? இப்போ 1 2 3 4 5 6 7வது நாள் என்னவா இருந்திருக்கு? திங்கக்கிழமையா வந்திருக்கா? சோ இதுதான். சோ இது என்ன அப்படின்னா ஒரு 7 நாளுக்கு ஒரு வாட்டி திங்கக்கிழமை வரும். அப்ப இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது 75 7ஆல டிவைட் பண்ணுங்க, என்ன வரும்? 70 வருமா? சாரி, 75ல கம்ப்ளீட்டா எத்தனை செவன்ஸ் இருக்கு அப்படின்னா 70 வரைக்கும் 10 இருக்குல்ல. சோ அந்த 10 நீங்க கால்குலேட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அந்த 70 நாள் அப்படியே விட்டுறலாம். ஓகேங்களா? ஏன்னா விட்டுட்டீங்க அப்படின்னா அதே திங்கக்கிழமையில தான் 70வது நாள் வந்து நிற்கும்.
7 அப்படிங்கும்போது ஒவ்வொரு ஏழுக்கும் திங்கக்கிழமைனா ஃபர்ஸ்ட் ஏழுக்கு திங்கக்கிழமை, அடுத்த ஏழுக்கும் திங்கக்கிழமை, அடுத்த ஏழுக்கும் திங்கக்கிழமை. அப்ப 10 70. அப்ப 70வது நாள் என்னவா இருந்திருக்கும்னா திங்கக்கிழமையா தான் இருந்திருக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாள் 71வது நாள். அப்ப அது என்னவா இருந்திருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை. 72 சனிக்கிழமை, 73 வெள்ளிக்கிழமை. அடுத்தது 74 வியாழக்கிழமை, 75வது நாள், அதாவது இன்னையில இருந்து 75வது நாள் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா புதன்கிழமையா இருந்திருக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா புதன்கிழமை. ஓகேங்களா? சோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சு. 75 நாள் இருக்கு அப்படின்னா அதுல எத்தனை கம்ப்ளீட் செவன்ஸ் இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. 5 அதை அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அப்படி விடுறீங்கன்னா அந்த 70வது நாள் கண்டிப்பா திங்கக்கிழமையா இருந்திருக்கும். இன்னைக்கு என்ன கிழமையோ அதே தான் அன்னைக்கும் இருந்திருக்கும். சோ அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 5 நாளுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஞாயிறு, அதுக்கு முன்னாடி சனி, அதுக்கு முன்னாடி வெள்ளி, வெள்ளிக்கு முன்னாடி வியாழன், அதுக்கு முன்னாடி 75வது நாள் கண்டிப்பா என்னவா இருந்திருக்குன்னா புதன்கிழமையா இருந்திருக்கும். அடுத்து ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இது 2 வேல அப்ரோச் பண்ணலாம். ஒண்ணு எல்சிஎம் மெத்தட்ல நீங்க அப்ரோச் பண்ணலாம், இல்ல அப்படின்னா டிவிசிபிலிட்டியை யூஸ் பண்ணி ஷார்ட்டா போட்டுடலாம். எல்சிஎம் கூட உங்களுக்கு டைம் எடுக்கும். ஆனா டிவிசிபிலிட்டியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த 4 ஆப்ஷனுமே 3, 5, 8, 12ஆல வகுப்படணும். வகுக்கும் போது 2 மீதியை கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து 3ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணா 3ஆல டிவைட் ஆகிறதுக்கான கண்டிஷன் என்ன? அந்த நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 3ஆல வகுப்படக்கூடிய ஒரு எண் வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது 3ஆல கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க பாருங்களேன், 3 9 இருக்கு, 27. அடுத்தது 27 பிளஸ் ஒரு 2 எவ்வளோ? 29. அப்ப 36. அப்ப இது எல்லாமே கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆயிடுது 3ஆல. ஆனா 3ஆல வகுப்பட்டு எனக்கு என்ன வரணும்? மீதி 2 வரணும். அப்ப இது கம்ப்ளீட்டா 3ஆல டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா இந்த நம்பர் வராது. ஓகேங்களா? அடுத்து இந்த நம்பர் பாருங்க, இதுல இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 9 பிளஸ் 9 பிளஸ் 9 27. 27 பிளஸ் ஒரு 6 33. 33 என்ன ஆயிடும்? கம்ப்ளீட்டா 3ஆல டிவைஸ் ஆகுது. அப்ப கண்டிப்பா இதை 3ஆல வகுக்கும் போது எனக்கு என்ன வராது? மீதி 2 வராது. அப்ப இந்த நம்பரும் கிடையாது. அடுத்து இங்க பாருங்களேன், இதை ஆட் பண்ணி பாருங்க. 9 பிளஸ் 9 18. 18 பிளஸ் 9 27. 27ஓட ஒரு 5 கூட்டினீங்கன்னா 32. 32 பிளஸ் ஒரு 8 எவ்வளோ? 40. சோ 40ங்கும் போது உங்களுக்கு 39 இருந்துச்சுன்னா 3ஆல டிவைட் ஆயிருந்திருக்கும் கம்ப்ளீட்டா. 40ன்னு இருக்கு. அப்ப 1 தானே எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப 1 தான் மீதியா வரும். அப்ப இந்த நம்பரும் கிடையாது. அப்ப மீதி இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி. சோ இதையும் நம்ம செக் பண்ணுவோமே. 9 பிளஸ் 9 பிளஸ் 9 27. 27ஓட ஒரு 6 33. 33 பிளஸ் ஒரு 2 35. சோ அப்ப இதுல 33ன்னு இருந்ததுன்னா கம்ப்ளீட்டா 3ஆல டிவைட் ஆயிருந்திருக்கும். எக்ஸ்ட்ரா எவ்வளவு இருக்கு? 2 இருக்கா? அப்ப அதுதான் மீதியா கிடைக்கும். இப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் டி தான். இப்படி டிவிசிபிலிட்டி யூஸ் பண்ணி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஒரு நம்பர் 3ஆல டிவைட் ஆகும்னா அந்த நம்பர்ல இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ 3ஆல வகுப்படுனா அந்த நம்பரும் 3ஆல வகுப்படுங்கிறது தான் ரூல். சோ அதை யூஸ் பண்ணியே இங்க சொல்லிருக்கலாம். இங்க இருக்க இந்த 2ஐயும் ஆட் பண்ணும்போது கம்ப்ளீட்டா 3ஆல டிவைட் ஆகுற மாதிரியே வருது. இதை ஆட் பண்ணும்போது 40 வருது. 39ங்கிறது 3ஆல வகுப்படும். அதை விட 1 தான் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ 1 தான் மீதியா வரும். ஆனா இங்க 2 மீதியா வரணும்ட்டாங்க. அப்போ இந்த நம்பருக்கு தான் 35 வருது. 33னா 3ஆல வகுப்பட்டுரும். மீதி 2 இங்க இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இது ஈஸியா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா எல்சிஎம், இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து அதை 5 இலக்க எண்ணால வகுப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த எண்ணை கண்டுபிடிச்சு அப்புறமா மாத்தி போட்டுட்டு இருக்கணும். சோ இதெல்லாம் டைம் வேஸ்ட். சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக நீங்க டிவிசிபிலிட்டி ரூல் கண்டிப்பா பார்க்கணும். இதுக்கான வீடியோ கிளாஸஸும் பிஏ புக்ல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்க பாருங்க, ஒரு வரிசை கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வதாக அமையும் உறுப்பினை காண்க. இது உட்கார்ந்து எழுதணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் முதல் பாதின்னு சொல்லிட்டாங்கல்ல, இந்த தொடர்ல பாதி எவ்வளவுன்னு பாருங்க. மொத்தமா எத்தனை நம்பர் இருக்கு? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22 இருக்கா? 22ல பாதி எவ்வளவு? 11. அப்ப இந்த கொஸ்டின் மார்க்கோட ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்ப 2, 4, 6, 8, 10, 11. ஃபர்ஸ்ட் 11, இது ரெண்டாவது 11. இங்க என்ன சொல்றாங்க? முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில எழுதுறாங்க. அதாவது இதெல்லாம் முன்னாடி போயிடும், இதெல்லாம் இங்க வந்துரும். சோ இப்ப பின்னோக்கு வரிசையில எழுதுறாங்க அப்படின்னா இங்க கொஸ்டின் மார்க் இதெல்லாம் வந்திருக்கும். அப்ப இங்க எப்படி வந்திருக்கும்? 4, P பிளஸ் S அப்படியே இந்தாண்டா 6, 9 இப்படி எழுதிருப்பீங்க. அதாவது இப்படி இருக்கிறத
தூக்கி இப்படி எழுதுறீங்க அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப என்ன கேக்குறாங்க, வலது பக்கத்துல இருந்து 14வது. இது வந்து எப்பவுமே இடது பக்கம், இதுதான் வலது பக்கம், உங்களோட ரைட் சைடு, அதுதான் வலது பக்கம். இப்ப இங்க இருந்தும் போது இது வரைக்கும் 11, 12, 13, 14வது என்ன வருது, பிளஸ். அவ்வளவுதான். ஆன்சர் என்னது, பிளஸ். இது உட்கார்ந்து எழுதிதான் நான் சொல்லணுமா அப்படின்னா ஒண்ணுமே நீங்க உட்கார்ந்துலாம் எழுதலாம் வேண்டாம். வலது பக்கம் தெரிஞ்சு போச்சா? அப்ப இங்க இருந்து கூட்டும் போது 11, இதை ரிவர்ஸ்ல எழுதுறாங்க. அப்ப 12வது நம்பர் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 11, 12, 13, 14. அப்ப இந்த பிளஸ் தான் வந்து 14வது இடத்துல வலது பக்கத்துல இருந்து அமையும், இப்படி மாத்தி எழுதும் போது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ரொம்பவே சிம்பிளான ஒரு கொஸ்டின். டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கிறார்கள் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார்கள்? இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்னது, எம் இன்ட்டு இ இன்ட்டு டி இன்ட்டு ஹெச் டிவைடட் பை M1 E1 D1 H1 டிவைடட் பை W1 which is equal to M2 D2 H2 E2 டிவைடட் பை W. இதுதான் வந்து ஓவரால் ஃபார்முலா. இதுல எல்லாத்தையுமே எடுத்துக்கணுமானா தேவையே இல்லை. இதுல உங்களுக்கு என்ன டேர்ம் இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க நம்ம சொல்லிருக்கோம். எம்ங்கிறது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், இங்கிறது எஃபிஷியன்சி, டிங்கிறது டேஸ், ஹெச்ங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் வேலை பாக்குறாங்கன்னு கொடுத்திருந்தா ஹெச். அதுவே டபிள்யூங்கிறது எவ்வளவு ஒர்க் பண்றாங்கிறது. சோ இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது விவசாயிகளோட கவுண்ட் கொடுத்திருக்காங்க, அப்ப எம் கொடுத்திருக்காங்க. அடுத்தது 21 நாட்கள் டேஸ் கொடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே இங்க நம்மளுக்கு கொடுக்கல. சோ அப்ப அதை மட்டும் எடுத்துக்கோங்க. M1 D1 equal to M2 D2, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இருக்கிறது 10 விவசாயிகள், அவங்களுக்கான டேஸ் எவ்வளவு, 21 நாள், which is equal to M2 14 விவசாயிகள், எத்தனை நாள் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப இந்த 14 இங்க வருமா, டிவைட்ல வருமா, அப்ப 10 × 21 டிவைடட் பை 14 ஈக்குவல் டு D2. 2 14, 3 ஓர் 2 I2 10, அப்ப I3 எவ்வளவு, 15. அப்ப D2 எவ்வளவு, 15 நாட்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டுடைய சேமிப்பு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வருஷம் அவர் எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ சேமிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 2வது வருஷம் அவர் எவ்வளவு சேமிச்சிருப்பாரு, இதுல பாதி, அதாவது முந்தைய ஆண்டுகளுக்கு பாதி தான் அடுத்தடுத்த வருஷங்கள். அப்ப எக்ஸ்ல பாதி எவ்வளோ, x/2 எழுதலாமா? அடுத்து 3வது வருஷம் அப்படிங்கும் போது இந்த 2வது வருஷத்துல பாதி, அப்ப இது எப்படி எழுதலாம், x/4 எழுதலாம். அடுத்து 4வது வருஷம் போகும்போது இந்த 3வது வருஷத்துல பாதி, அப்ப அது எப்படி எழுதலாம், x/8. 5வது வருஷம் போகும்போது x/16. 6வது வருஷம் போகும்போது x/32 அப்படின்னு வரும். இது எப்படி மேம் இப்படி டக்குன்னு சொன்னீங்கன்னா, இப்ப x/2ல பாதி அப்படின்னா x/2ல பாதிங்கிறது எப்படி எழுதலாமா, எல்லா நம்பருக்கு கீழேயுமே டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது 2/1 சொல்லலாமா? சோ இந்த மாதிரி டிவைட்ல ஒரு வேல்யூ டினாமினேட்டர்ல வருது அப்படின்னா அதை மல்டிபிள் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அப்ப x/2 × 2/1 இருக்கிறத 1/2 எழுதணும். ஓகேங்களா? டினாமினேட்டர்ல ஒரு வேல்யூ இப்படி வருது அப்படின்னா, ஃபிராக்ஷன்ல வருதுன்னா அந்த ஃபிராக்ஷனை இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். 2/1 இருக்குன்னா 1/2 எழுதிக்கணும். டிவைடுக்கு பதிலாக மல்டிபிள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு மல்டிபிள் போட்டுக்கலாம். அப்ப இது எப்படி எழுதலாம், x × 1 x தான், 2 × 2 என்னது 4 தான். சோ இந்த மாதிரிதான் இங்க எழுதணும். சோ இப்ப இந்த 6 வருஷத்தையும் கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும்ட்டாங்க, 7875 வரும்ட்டாங்களா? சோ அப்ப அதை அப்படியே எழுதிக்கோங்க. x பிளஸ் x/2 பிளஸ் 3வது வருஷம் x/4, 4வது வருஷம் x/8, 5வது வருஷம் x/16 பிளஸ் x/32 which is equal to 7875 ரூபாய். ஓகேங்களா? சோ இப்போ இங்க டினாமினேட்டர் எல்லாமே சேமா இருக்கணும். சேமா இல்ல அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் நீங்க சேமா மாத்திக்கோங்க. 32 இருக்கா, எல்லாமே கீழே 32 வரணும். அப்ப இங்க மேலே கீழே 32ஆல டிவைட் பண்ணாதான் வரும். சோ அப்ப 32x டிவைடட் பை 32 பிளஸ் இங்க 2 இருக்கு, 2ஓட எதை மல்டிபிள் பண்ணா 32 வரும், 16. அப்ப மேலேயும் 16ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 16x டிவைடட் பை 32. அடுத்தது இங்க 4 இருக்கு, 4ஓட எதை மல்டிபிள் பண்ணா 32 வரும், 8. அப்ப மேலேயும் 8ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க, கீழே 8ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 8x by 32னா. அடுத்தது இங்க 8 இருக்கு, 8ஓட எதை மல்டிபிள் பண்ணா 32 வரும், 4. அப்ப மேலேயே 4ஆல கீழே 4ஆல, அப்ப 4x by 32. 16, 16ஓட எதை மல்டிபிள் பண்ணும், 2. அப்ப மேலேயே 2ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்ப 2x by 32. இங்க 32 இருக்கு, அதனால எதுவும் தேவையில்லை, அப்படியே எழுதிக்கலாம். which is equal to 5
சோ கீழே டினாமினேட்டர் சேமா இருக்கா, அப்ப நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாமா? அப்ப 32 ஒரு 16 ஒரு 8 4 2 1. சோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 32ஓட ஒரு 16 கூட்டினா எவ்வளோ? 48. 48ஓட ஒரு 8 56. 56ஓட ஒரு 4 60. 62 63x. அப்ப 63x டிவைடட் பை 32 ஈக்குவல் டு 7875. எனக்கு தேவை x ஓட வேல்யூ தான். அப்ப x இஸ் ஈக்குவல்ஸ் 7 8 7 5. இங்க இருக்க 32 டிவைட்ல இருக்கிறது இந்த சைட் போகும்போது மல்டிபிள் ஆகும். அப்போ 32 டிவைடட் பை 63 கீழே வந்துடும். இத வந்து இங்கேயே சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்காதீங்க, இங்க கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன். 7 + 8 15. 15 + 5 20. 20 27. 27ங்கிறது என்னது? 9ஆல டிவைட் ஆகுமா? கீழே இருக்கிற நம்பரையும் பாருங்க. 6 + 3 என்னது? 9. அப்ப இந்த ரெண்டு நம்பருமே 9ஆல டிவைட் ஆகும். அப்ப அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. 9 7 63. இங்க 9ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 9 8 72. மீதி 6 வரும். அப்ப 67ங்கும் போது 9 7 63. மீதி 4 வரும். அடுத்தது 9 5. அப்ப 875ன்னு வருதா? மறுபடியும் 7ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. 7ஆல டிவைட் ஆகும் கண்டிப்பா. சோ அப்ப டிவைட் பண்ணீங்கன்னா 1 7 7. இங்க 875 7ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1 7 7. மீதி 1 2 7 14. மீதி 3 IL 35. சோ அப்ப என்ன ஆன்சர் வருது? 125 × 32. அவ்வளவுதான். சோ இதை மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். மல்டிபிள் பண்ணுங்க. 125 × 32னா 125 × 2 250. அடுத்தது 3 ஆல் 5 5. மீதி 1 2 3 6 1 7 1 3 3. இப்ப 0 0 0 4. ஆன்சர் என்னது? 4000 ரூபாய். ஓகேங்களா? சோ சிம்பிள் தான். அடுத்தது, ஒரு குறிப்பிட்ட அசல் தனி வட்டியில் 6 ஆண்டுகளில் 60% ஆகிறது. அதாவது ஒரு அசல் இருக்கு, எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. அதாவது நீங்க கொண்டு போய் பேங்க்ல போடுற அமௌண்ட் அசல்னு நினைச்சுக்கோங்க. நீங்க ஒரு அமௌண்ட்டை கொண்டு போய் போடுறீங்க, உங்களுக்கு 6 வருஷத்துக்கு 60% தராங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்திருப்பாங்க? 10% கொடுத்திருப்பாங்களா? 6 வருஷத்துக்கு 60%னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வந்திருக்கும்? 10%. அப்ப இந்த முதல் லைன்ல இருந்து உங்களுக்கு என்ன தெளிவா புரியுதுன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 10% அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதே வட்டி வீதத்தில் அப்படின்னா அதே 10%க்கு 12,000க்கு 3 வருஷத்துல கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி என்னன்னு கேக்குறாங்க. இங்க தனி வட்டியை பத்தி ஒரு டேட்டா கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, வட்டி வீதம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். 6 வருஷத்துக்கு 60%னா ஒரு வருஷத்துக்கு 10% கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%னா இந்த வட்டி வீதம் என்னங்கிறது தெரிஞ்சிச்சு. அடுத்தது எவ்வளவு அசல்னு சொல்லிட்டாங்க? 12,000 ரூபாய். அப்ப P யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அடுத்தது எத்தனை வருஷத்துக்கு? நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ். இதுக்கு கூட்டு வட்டி கேக்குறாங்க. கூட்டு வட்டிக்கு வருஷத்துக்கு ஒரு முறை 3 வருஷம் அப்படின்னா என்ன கோடு யூஸ் பண்ணும்? 1 3 3 1 யூஸ் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் 1க்கு நேரம் என்ன அசலோ அதை அப்படியே எழுதிக்கோங்க, 12,000 ரூபாய். அடுத்ததுல என்ன பண்ணும்? 12,000க்கு 10% என்னன்னு கண்டுபிடிக்கணும். 12,000க்கு 10%னா ஒரு 0 விட்டா முடிஞ்சு 1200 ரூபாய். 1200 ரூபால 10% அப்படின்னா இன்னொரு 0 விட்டுருங்க, அவ்வளவுதான். ஏன்னா இப்படி கேன்சல் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. அப்ப இதுல 10% எவ்வளவு? 120 ரூபாய். அடுத்து இதுல 10% எடுத்து அடுத்த இதுல போடணும், 12 ரூபாய். சோ மேல இருக்க நம்பரால் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 3 இன்ட்டு 1. சோ இப்ப 12 3 36 3600 ரூபாய். அடுத்தது இங்க 12 3 36 360 ரூபாய். அடுத்தது இங்க 12 இன்ட்டு 1 12 தான். சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலம் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஆட் பண்ணா அதுதான் கூட்டு வட்டி. சோ இப்ப எவ்வளவு? 3600 பிளஸ் ஒரு 360 பிளஸ் ஒரு 12. இப்ப எவ்வளவு வருது? 2 7 9 3. இப்ப 3972 ரூபாய் தான் ஆன்சர். இதுல நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணிடுவீங்கன்னா, 12,000 ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு 10%ல தனி வட்டியை கால்குலேட் பண்ணி போட்டுருவீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன்ல எவ்வளவு பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கணும்னா, அதே வட்டி சதவீதத்துக்கு 12,000க்கு 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டி என்னன்னு கேக்குறாங்க. அப்ப வட்டி வீதம் எனக்கு தெரியணும். அதுக்கான ஹிண்ட் தான் இந்த ஃபர்ஸ்ட் லைன். ஓகேங்களா? சோ இப்ப 6 வருஷத்துக்கு 60%னா ஒரு வருஷத்துக்கு 10% கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நான் அந்த வட்டி வீதத்தை தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அதே வட்டி வீதங்கிறதுனால இந்த வட்டி வீதத்தை மட்டும்தான் நான் இங்க எடுத்துக்கிறேன். இங்க இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் ஸ்டார்ட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90,000 எனில்
2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன, இந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்கன்னா, அதிகரிச்சிச்சு அப்படின்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்க பாருங்க, ரேட் ஆஃப் growth வந்து 100ஓட ஆட் பண்ணிக்கோங்க எப்போ அதிகரிச்சிச்சுன்னா. அதுவே கம்மி ஆச்சு அப்படின்னா 100ல இருந்து மைனஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். சோ இப்போ எவ்வளவு இருக்கு, 90,000 இருக்கா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த வருஷம் என்ன ஆகும், ஒரு 7% இன்க்ரீஸ் ஆகுமா, அப்ப இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்னது 100 பிளஸ், அப்ப 7% இன்க்ரீஸ் ஆகும்போது 100 பிளஸ் ஒரு 7 107 10%. 107% எப்படி எழுதலாம், 107/100 எழுதலாமா. இது முதல் வருஷம். அடுத்து 2வது வருஷம், ஏன்னா 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்கல்ல, சோ அப்ப 2வது வருஷம் இன்னொரு 7%, அப்போ ஒரு 107%, அவ்வளவுதான். சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். 0 0 கேன்சல், 100 100 கேன்சல். இப்ப மீதி என்ன இருக்கு, 9 இன்ட்டு 107 இன்ட்டு 107 மல்டிபிள் பண்ணுங்க, முடிஞ்சு. சோ என்ன வருது, நீங்க ஆப்ஷனை பார்த்தோன்னே உங்களால சொல்லிட முடியும், கண்ணை மூடிட்டு ஆப்ஷன் டி தான் வரும்னு. இதை உட்காந்து மல்டிபிள் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா இங்க நீங்க என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னா யூனிட் டிஜிட் அப்படின்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணணும். இதுவுமே நான் வந்து உங்களுக்கு நம்மளுடைய பிஏ புக்ல அவைலபிளா இருக்கும். நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக்ல டிவிசிபிலிட்டி சொன்ன பாருங்க, அதே இதுல யூனிட் டிஜிட் கொடுத்துருப்போம். ஏன்னா 7 என்ன வரும், 49 வருமா, அப்ப இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் கண்டிப்பா 9ல தான் முடியும். அடுத்து இந்த 9ஓட இந்த 9 மல்டிபிள் பண்றேன், 9 9 என்னது 81, அப்ப எதுலதான் முடியும், 1ல தான் முடியும். இங்க எந்த ஆப்ஷன் 1ல முடியுது, ஆப்ஷன் டி மட்டும்தான். அப்ப இதுதான் ஆன்சர் அப்படிங்கறத இதை மல்டிபிள் பண்ணிட்டுலாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை, டக்குன்னு சொல்லிடலாம். சோ இந்த மாதிரி மல்டிபிளிகேஷன் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிச்சு, யூனிட் டிஜிட்ஸ், டிவிசிபிலிட்டி இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஆப்ஷனை பார்த்த உடனே உங்களால மல்டிபிள் பண்ணாம இதுதான் ஆன்சரா வரும் அப்படிங்கறத சொல்லிட முடியும். நீங்க வேணா மல்டிபிள் பண்ணி பாருங்க, இதுதான் ஆன்சர் வரும். ஓகேங்களா, இது எப்படி சொன்னேன் அப்படிங்கறத நான் மறுபடியும் சொல்றேன். இப்ப 107 இன்ட்டு 107னா 7 49 போடுவேனா, அடுத்தது 0 4 7 இதுதான் போடுவேன். அடுத்து இந்த 0 வரும்பொழுது எல்லா இடத்துக்கும் 0 போடுவேன், ஆனா ஒரு டிஜிட் தள்ளி தானே போடுவேன். சோ இப்ப இந்த 9 தான் கடைசியில நிக்க போறது, இங்க என்ன டிஜிட்ஸ் வேணாலும் இருக்க போகுது. சோ இதோட மறுபடியும் இந்த 9 ஆட் பண்றேன்னா 9 9 81 போது ஃபர்ஸ்ட் என்னன்னு எழுதுவேன், 1 தான் எழுதுவேன். அதுக்கப்புறம் 8ன்னு போட்டு அதுக்கு முன்னாடி இங்க இருக்க நம்பர்ஸோட மல்டிபிள் பண்ணி போவேன். கடைசியில இந்த 1 தான் கடைசியில நிக்கும். சோ இப்ப யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்னா இந்த இதுக்கு 1 தான் இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன்ல எது யூனிட் டிஜிட்னா 1 தான். அப்ப ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஒரு செவ்வகத்தின் ஒரு பக்கம் 5 சென்டிமீட்டர், அதன் மூளை விட்டம் 13 சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்துடைய பரப்பு என்னன்னு கேக்குறாங்க. லென்த் பிரெத் கொடுத்தா நம்மளுக்கு ஏரியா தெரியும், ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்டு பிரெத்னு. ஆனா இங்க லென்த் கொடுத்துட்டாங்க, சரி ஏதாவது ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க, ஆனா மூளை விட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது இப்படி எடுத்துக்கலாம், ஒரு செவ்வகம் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த செவ்வகத்துல இப்படி இருக்கு. ஓகேங்களா, சோ அப்ப இந்த செவ்வகத்துடைய மூளை விட்டம் எவ்வளவுன்னு கொடுத்தாங்க, 13 மூளை விட்டம் வருதுன்னா லென்த் கண்டிப்பா 5 இருக்காது, இதை விட அதிகமா தான் இருக்கும். சோ அப்ப பிரெத் தான் 5. அப்ப இது என்ன அப்படிங்கறத உங்களுக்கு கொஸ்டின். சோ அப்ப நீங்க இந்த லென்த் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சு. சோ இது எப்படி இருக்கு, ஒரு செங்கோண முக்கோண மாதிரி இருக்குமா, இது 13, இது 5, இது எக்ஸ். சோ பித்தாகரஸ் யூஸ் பண்ணுங்க, இந்த ரெண்டு பக்கத்தையும் வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஹைபோட்டெனஸ் ஸ்கொயர் பண்ணிக்கணும். அப்ப 13 ஸ்கொயர், 13 ஸ்கொயர் எவ்வளவு 169. ஓகேங்களா, அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் எவ்வளவு 25 ஈக்குவல் டு 169. இந்த 25 தானே போவோம் மைனஸ் ஆகும். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 169 மைனஸ் 25 எவ்வளவு 144. சோ எதோட ஸ்கொயர் 144, 12ஓடைய ஸ்கொயர். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது 12. அப்ப எக்ஸ் 12னா இது 12ன்னு அர்த்தம். அப்ப லென்த் என்னன்னு கிடைச்சிச்சு 12. அப்ப லென்த் 12, பிரெத் 5, இப்ப ஏரியா எவ்வளோ 12 இன்ட்டு 5 60, அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா, சோ இங்க டைரக்டா லென்த் கொடுக்காம லென்த்தை கால்குலேட் பண்ணிட்டு அப்புறமா நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணி அமர்த்தப்பட்டார், ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கு மட்டும் ஊதியம் வாங்குகிறார். அது எவ்வளவுன்னா 1387 ரூபா. அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக 1752 ரூபாய் பெற்றிருப்பார் எனில் அவர் வேலை செய்த நாட்கள் எத்தனைன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு ஒரு வேலைக்கு ஒரு 5 நாள் வரும்னு வச்சுக்கோங்க, அவர் அந்த 15 நாள் வந்திருக்காருன்னா வரல, அதுல கொஞ்ச நாள் வந்து அவர் வேலைக்கு வராம விட்டார், அப்ப 5 நாள் விட கம்மியா தான் வந்திருக்காரு. அதாவது நான்
ஒரு எக்ஸாம்பிளுக்கு 15 நாள்னு சொல்றேன், அதே எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? சோ அப்ப அவரு ஒரு சில நாள் வேலைக்கு வராம வாங்கின சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1387 தான். அதுவே ஃபுல்லா வேலைக்கு வந்திருந்தாருன்னா 1752 ரூபா வாங்கியிருப்பாரு. இப்ப அவங்க கேக்குறது என்னன்னா, ஃபுல்லா எத்தனை நாள் வேலை இருந்துச்சுன்னு கேட்கல, அவர் எத்தனை நாளைக்கு சம்பளம் வாங்கியிருக்காரு, அதாவது அவர் எத்தனை நாள் வேலை செஞ்சிருக்காருன்னு தான் கேக்குறாங்க. இந்த கொஸ்டினை நீங்க வந்து அல்ஜீப்ரால எல்லாம் ப்ரொசீட் பண்ணுங்கிற அவசியமே இல்ல. டிவிசபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு, நான் ஆல்ரெடி சொன்னதுதான். அதை யூஸ் பண்ணீங்கனாலே இங்க முடிஞ்சு போச்சு. இவர் வேலை செய்த நாட்கள் எத்தனைன்னு தானே கேக்குறாங்க. அப்ப அவர் வேலைக்கு வந்ததுனால அவர் பெற்ற ஊதியம் எவ்வளவு? 1387 ரூபாயா? இப்ப ஒரு நாளைக்கு 100 ரூபாய்னா 10 நாளைக்கு என்ன வரும்? 1000 ரூபாய் வருமா? சோ அப்ப அவர் வேலை செய்த நாட்களால அந்த சம்பளம் வகுப்படுற மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப இந்த 1387ங்கிறது அவர் வேலை செஞ்ச அந்த நாட்களுடைய எண்ணிக்கையினால வகுப்படணும். சோ இங்க ஆப்ஷன்ல உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இங்க 24 21ங்கிறது வந்து பகாயம், சாரி பகுஎண். ஓகேங்களா? 19 29 பிரைம் நம்பர்ஸ், இது வந்து பகாயன். ஃபர்ஸ்ட் பகுஎண் அப்படின்னா 24னா ஒரு நம்பர் 24ஆல டிவைட் ஆகும்னா இந்த 24 எப்படி பிரிக்கலாம்? 8 3 24ன்னு பிரிக்கலாமா? அப்போ ஒரு நம்பர் 8ஆலையும் 3ஆலையும் வகுப்படுச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பா 24ஆல வகுப்படும். இப்ப இங்க இருக்கக்கூடிய நம்பர் 24ஆல வகுப்படுமான்னு நான் பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் 3ஆல வகுப்படுமான்னு பாருங்க. 3ஆல வகுப்படணும்னா என்ன கண்டிஷன்? அதுல இருக்கக்கூடிய டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும். வர ஆன்சர் 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பா டிவைட் ஆகும். இங்க 1 + 3 4, 4 + 8 12, 12 + 7 எவ்வளவு? 19. 19ங்கிறது கண்டிப்பா எதால டிவைட் ஆகாது? 3ஆல் டிவைட் ஆகாது. ஒரு நம்பர் 3ஆல் டிவைட் ஆகலனாலே அது என்ன ஆகாது? 24ஆல டிவைட் ஆகாது. அப்ப இந்த நம்பர் 24ஆல டிவைட் ஆகாது. அப்ப கண்டிப்பா ஒரு வேலை செஞ்ச நாள் 24 நாளா இருக்காது. ஓகேங்களா? அடுத்தது 21. 21 எப்படி பிரிக்கலாம்? 3 21ன்னு பிரிக்கலாமா? அப்ப 3ஆலையும் வகுப்படணும், 7ஆலையும் வகுப்படணும். நம்ம ஆல்ரெடி 3க்கு செக் பண்ணிட்டோம். சோ அப்ப இங்க 3ஆல வகுப்படாது அப்படின்னாலே 21ஆலையும் வகுப்படாது. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனும் வராது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நம்பரை 19ஆலையும் 29ஆலையும் வகுத்து பார்க்கணும். எதால கம்ப்ளீட்டா வகுப்படுதோ அந்த அந்த அத்தனை நாட்கள் தான் அவர் வந்திருப்பாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்ப இங்க செக் பண்ணுங்களேன். 19ஆல ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணுங்க. டிவைடட் பை 19ன்னு போடுங்க. 13 எடுத்தா வராது. அப்ப 3 நம்பரா எடுத்துக்கோங்க. 3 நம்பரா எடுக்கும் பொழுது 7 டைம் வரும். 9 எவ்வளவு? 63க்கு 3 மீதி 6. 4 7 7 6 13. இப்ப மீதி எவ்வளவு வருது? 57 வருதா? இப்ப என்ன வரும்? 3 டைம் 9 27 7 மீதி 2 5 0 வந்துருச்சா? அப்ப 19ஆல வகுப்படுது. இப்ப 19ஆல வகுப்படுதுன்னா இதுதான் ஆன்சரா இருக்கும். ஏன் அப்படின்னா 19 நாள் அவர் வேலை செஞ்சிருக்காரு, 73 ரூபா கூலியா கொடுத்திருக்காங்கன்னா அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1387 ரூபா கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அதுவே 29ஆல டிவைட் பண்ணி பாருங்களேன், டிவைட் ஆகாது. இப்போ நான் 30 3 12 4 டைம் வரும். 9 நாங்க 36 6 மீதி 3 2 நாங்க 8 8 3 11. சோ இப்ப மீதி எவ்வளவு வருதுன்னா 22 227. சோ மறுபடியும் போட்டீங்கன்னா ஒரு 7 டைம் 9 63க்கு 3 மீதி 6 2 14 14 6 20. இப்ப எவ்வளவு மிச்சம் வருது? 24 மிச்சம் வருது. வரக்கூடாதுல்ல, மீதி வரவே கூடாது. மீதி வருது அப்படின்னா அது கம்ப்ளீட்டா டிவைசபிள் ஆகலன்னு அர்த்தம். அப்ப இந்த 1387 ரூபா எதால மட்டும்தான் வகுப்படுதுன்னா 19ஆல மட்டும்தான் வகுப்படுது. அப்ப ஒரு நாளைக்கு இவ்வளவுனா 19 நாளைக்கு எவ்வளவு அப்படின்னு போடுமோ 1387. புரியுதுங்களா நான் சொல்ற அந்த வே? அதாவது ஒரு நாளைக்கு 10 ரூபானா 10 நாளைக்கு எவ்வளவு? 100 ரூபா. அப்ப எனக்கு கடைசியா கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் ஒரு நாள் சம்பளத்தால வகுப்படணும். ஓகேங்களா? சோ அதுதான் கான்செப்ட். இல்லைன்னா அந்த மொத்த சம்பளம் அந்த மொத்த நாட்களுடைய எண்ணிக்கையுடைய மடங்காதான் இருக்கும். இப்ப 19ஓட மல்டிபிளா தான் இந்த 1387 இருக்கு. அப்ப இந்த நம்பர் 19ஆல வகுப்பட்டுச்சுன்னா அதுதான் ஆன்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இதான் கான்செப்ட். அதே மாதிரி அவர் வேலை செய்த நாட்கள் தான் கேக்குறாங்க. அப்ப வேலை செஞ்சதுக்கு அவருக்கு எவ்வளவு ஊதியம் கிடைச்சிச்சோ அந்த வேல்யூ தான் இந்த வேலை செய்த நாட்களால டிவைட் ஆகும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஈஸியா போட்டுடலாம், வேற எதுவுமே தேவையில்லை. இப்ப இன்னொரு கிராஸ் செக் பண்ணலாமா? சோ 19 நாள் வேலை செஞ்சிருக்காருன்னா ஒரு நாளைக்கு 73 ரூபானா 1387 ரூபா வருதா? அதுவே 1752 ரூபா வரணும். சோ அப்ப ஒரு நாளைக்கு 73 ரூபானா எத்தனை நாளைக்கு 1752 ரூபா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 நாளுக்கு வரும். 24 × 73 போட்டு பாருங்க, 1752 ரூபா வரும். ஓகேங்களா? சோ அப்ப 19 நாள் வேலை செஞ்சதுனால இவ்வளவு கிடைச்சிச்சு. ஒருவேளை 24 நாள் வேலை செஞ்சிருந்தாங்கன்னா இவ்வளவு கிடைச்சிருக்கும். அப்போ வேலை எத்தனை நாளுக்கு இருந்திருக்குன்னா 24 நாளுக்கு இருந்துச்சு. ஆனா அவரு போனது 19 நாள் தான் போயிருக்காரு. கொஞ்ச நாள் அவர் வேலைக்கு போகல, ஒரு 5 நாள் அவர் வேலைக்கு போகல. ஓகேங்களா? சோ இப்ப இந்த ரெண்டுமே வந்து இதாகும்.
ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு தெரியாது. சோ அதற்காகத்தான் இந்த கொஸ்டின். சோ இது தெளிவா பாத்துக்கோங்க. ஏன்னா 2 நம்பருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா 3 நம்பருக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. 3 நம்பர் ஈஸியா போட்டுடலாம். கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கல் பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்போவானா HCF 5 எனில் மீப்போமா LCM என்னன்னு கேக்குறாங்க. 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா 3 எண்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு HCF ஸ்கொயர்ட் இன்டு LCM. 3 எண்களுடைய பெருக்கல் பலன் எவ்வளவு? 1875 ஈக்குவல் டு HCF எவ்வளவு? 5 ஸ்கொயர் இன்டு LCM. எனக்கு தேவை LCM தான். அப்ப இந்த 5 ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளவு? 5 ஸ்கொயர்ங்கிறது எவ்வளவு? 25. இந்த 25 இங்க மல்டிபிள் இருக்குல்ல, அது இந்த சைட் போகும்போது என்ன ஆகும்? டிவைட் ஆகுமா? இப்ப 1875 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு LCM. அவ்வளவுதான். சோ இந்த ஃபார்மேட்டை எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. 2 எண்ணுக்கு தெரியும். ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு HCF இன்டு LCM. அதுவே 3 நம்பருக்கு கேட்டாங்கன்னா HCF ஸ்கொயர்ட் இன்டு LCM. அவ்வளவுதான். சோ இப்ப 25ஆல டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 5ஆலே டிவைட் பண்ணுங்க. 5 25. இது 5ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 3 5 மீதி 3 7 5 35 5. அடுத்தது 4 5 5 7 5 35 5. அப்ப 75 தான் ஆன்சர். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்ப LCM எவ்வளவு? 75. அடுத்த கொஸ்டின். 5 ஒரு பகுதி மற்றும் 8 ஒரு பகுதி என இரு பகுதியாக பிரிக்கப்பட்ட எண் 94 விகிதம் 3:4 என அதன் முதல் பகுதி என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. அதாவது 94 ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை 2ஆ பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பகுதியை நான் எக்ஸ்ல எடுத்துக்கிறேன். 94ல ஒரு பாதி எக்ஸ்னா இன்னொரு பாதி என்னவா இருக்கும்? மீதி இருக்கிறது தானே. பாதி எக்ஸ். அப்ப மீதி என்ன? பாதினா எக்ஸாக்டா பாதி கிடையாது. ஒரு பாதி இரு பாதி, அதாவது 2 பாகமா பிரிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு பாகம் எக்ஸ்னா மீதி என்னவா இருக்கும்? இந்த 94ல இந்த எக்ஸ் போச்சு என்ன இருக்கோ அதுதான். சோ இப்ப 2வது பாதி என்னன்னு சொல்லிடலாம்? 94 பை எக்ஸ்ன்னு சொல்லிடலாமா? இப்ப அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 5 ஒரு பகுதி, அதாவது முதல்ல இருக்கிறதுடைய 5ல ஒரு பகுதி. அப்ப இதை எப்படி எழுதலாம்? 1/5 ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதலாம். அடுத்தது 2வது இருக்கிறதுல 8ல ஒரு பகுதி, 8ல ஒரு பகுதினா 1/8 ஆஃப் 94 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். சோ இதற்கான விகிதம் என்ன அப்படின்னா 3:4. அப்ப இப்படி நம்ம பிரிச்சோம்னா இது எதுக்கு சமம் அப்படின்னா 3:4க்கு சமம் அப்படிங்கிறாங்க. சோ நான் இப்படி பிரிக்கும் போது 94 2ஆ பிரிக்கிறேன். ஒரு பகுதி எக்ஸ், இன்னொரு பகுதி அதுல மீதி இருக்கிறது. அப்ப 94ல எக்ஸ் போச்சுன்னா 94 மைனஸ் எக்ஸ் தான் இன்னொரு பகுதியா இருக்கும். அப்ப ஒரு பகுதியோடைய 1/5 இன்னொரு பகுதியோட 1/8 அப்படின்னா இப்படி எழுதலாம். ஆனா இதோடைய விகிதம் என்னங்கறத அவங்களே இப்படி குடுத்துட்டாங்க. அப்போ இதுக்கு இது சமம். அதை அப்படியே இங்க ப்ரொசீட் பண்ணுங்க. அவ்வளவுதான். A/B அப்படிங்கறது எப்படி எழுதலாம்னா A/Bன்னு எழுதலாம். அப்ப 1/x is 1/8 into 94 minus xங்கிறது எப்படி எழுதலாம்னா 1/x divided by 1/8 94 minus xன்னு எழுதலாம். இது இந்த விகிதம் எதுக்கு சமம்? இந்த 3/4க்கு சமம். அப்ப 3/4. அவ்வளவுதான். சோ இப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இந்த 4 மேல இருக்கிறதோட மல்டிபிள் ஆகும். இது இங்க போயிடும். சோ இப்ப எப்படி வரும்? 4/5x which is equal to 3/8 94 minus xன்னு வருமா? அடுத்தது இன்னொரு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. இந்த 8 டினாமினேட்டர்ல இருக்கனால இங்க போகும்போது மல்டிபிள் ஆகும். இந்த 5 இங்க வரும்போது மல்டிபிள் ஆயிடும். அப்ப 8 32. அப்ப இது எப்படி எழுதலாம்? 32x equal to 5 5 15 into 94 minus xன்னு வருமா? சோ இத அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 15 into 94 எவ்வளவுன்னு பாருங்க. 94 into 15னா 470. 5ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 470 பிளஸ் ஒரு 94 0 11க்கு 1 மீதி 1 14. ஓகே 1000. ஓகே 32x equal to 15 into 94 1410 மைனஸ் 15x. இந்த மைனஸ் 15x தானே போவோம், பிளஸ் ஆயிடுமா? இப்ப 32x பிளஸ் 15x எவ்வளவு? 47x. அவ்வளவுதான். அப்ப 47x equal to 1410 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு தெரியணும். அப்ப x is equals 1410 divided by 47. இந்த 0 விட்டுருங்க. 47ஓட எதை மல்டிபிள் பண்ணா 141 வரும்? 3. அப்ப 3 டைம். 47 47 3 டைம்னா 141 30. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னா 30. முதல் பாதி தான் நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 30. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா புரிஞ்சுச்சா? சோ இவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு விவசாயி 20,000 ஆண்டொன்றுக்கு 4.5% தனி வட்டியில் ஒருவரிடமிருந்து கடனாக பெறுகிறார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் முழுவதுமாக கடனை அடைக்க வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்றாங்க.
சோ பிரின்சிபல் என்னன்னு கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் ஈக்குவல் டு 20,000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னா 4.5%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு அப்படின்னா 5 வருஷம். அப்ப பிஎன்ஆர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்ப வட்டி எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணா தெரிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ அப்ப இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், இங்க கூட்டு வட்டின்னு எதுவுமே சொல்லல. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா என்ன, பிஎன்ஆர் பை 100 தான். அதை அப்படியே டைரக்டா போடுங்க. 20,000 இன்ட்டு 5 வருஷம், ஆரோட வேல்யூ எவ்வளவு 4.5 டிவைடட் பை 100. சோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். அவ்வளவுதான். மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வரும், 200 இன்ட்டு 5, 2 5 10, 200 5 எவ்வளவு 1000. சோ இப்ப 1000 இன்ட்டு 4.5 அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஜீரோ ஒரு டெசிமல் தள்ளி போறதுக்காக வச்சுக்கோங்க. அப்ப 4,500 ரூபா. இது என்னது, இன்ட்ரெஸ்ட் மட்டும், வட்டி மட்டும் 4,500 ரூபா வருது. வாங்கினது 20,000. 20,000தோட ஒரு 4,500 ரூபாய் இன்ட்ரெஸ்ட்னா மொத்தமா அவர் எவ்வளவு திருப்பி கொடுக்கணும், 24,500 ரூபாயா திருப்பி கொடுக்கணும். ஓகேங்களா? வாங்கினது ஒரு 20,000, அதுக்கு ஒரு வட்டி 4,500 ரூபாய். அப்போ அவர் எவ்வளவு செலுத்தணும் அப்படின்னா 24,500 ரூபாய் செலுத்தணும். அவ்வளவுதான். வட்டி கேட்கல அவங்க, வட்டி என்னன்னு கேட்கல, கடனை அடைக்க செலுத்த வேண்டிய தொகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. தொகைனா மொத்தமா அவர் எவ்வளவு செட்டில் பண்ணுங்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 1,500 ரூபாய்க்கு 3 வருஷத்துக்கு இரு வெவ்வேறு இடங்களில் இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் ரூபாய் 13.50 எனில் வட்டி வீதங்களின் வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. இது பார்க்க ரொம்ப பெரிய கொஸ்டினா இருக்கலாம், ஆனா இது வந்து பெர்சன்டேஜ்ல அப்ரோச் பண்ணும். உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட பொறுத்த வரைக்கும் 2 வே வந்து சொல்லி கொடுத்துருப்போம் பேசிக் கான்செப்ட்ல. ஒண்ணு வந்து ஃபார்முலா பேஸ்டு, இன்னொன்னு வந்து பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அசலை தான் வந்து 100% எடுத்துக்கணும். ஓகேங்களா? அசல 100%, அதாவது அசல் சதவீதம் அப்படிங்கிறது எப்பவுமே 100%. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பெர்சன்டேஜ்ங்கிறது எவ்வளவு அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் மல்டிபிள் பண்ணா எவ்வளவு சதவீதம் வருதோ அது. இதை வந்து நம்ம சொல்லியிருப்போம். அதேதான் இங்க. அசல் எவ்வளோ 1,500 ரூபாயா? அப்ப இந்த 1,500 ரூபாங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா 100%க்கு சமம். ஓகேங்களா? சோ அப்ப 100%ங்கிறது 1,500 ரூபாய் அப்படின்னா இந்த 13.5 50 பைசா இருக்கு பாருங்க, இது எவ்வளவு சதவீதம் மட்டும் கண்டுபிடிங்க. ஓகேங்களா? 13.50ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ். இந்த மெத்தட் உங்களுக்கு பெர்சன்டேஜ் கான்செப்ட்ல சொல்லிருப்போம், பாக்ஸ் மெத்தட். இதை என்ன பண்ணும், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி கிராஸா இருக்கிறத மல்டிபிள் பண்ணி இதை வந்து டிவைட் பண்ணிக்குவீங்க. அவ்வளவுதான். சோ அப்ப எப்படி வரும், இது ரெண்டையும் கிராஸா மல்டிபிள் பண்ணீங்கன்னா 1000 இல்ல கேன்சல் கூட பண்ணுங்க. எப்படி கேன்சல் பண்ணலாம்னா 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல். ஓகேங்களா? சோ இப்ப இங்க 15 இருக்கு, இங்க 13.50 இருக்கு. இப்ப இதை டிவைட் தான் பண்ணும். அதாவது ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா டிவைடு, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சுன்னா டிவைடு, இதுவே கிராஸா இருந்துச்சுன்னா மட்டும் மல்டிபிள். சோ இது ஸ்ட்ரெயிட்டா தானே இருக்கு, அப்ப டிவைட் தான் பண்ணும். அப்ப எக்ஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 15/13.5%. இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இங்க வரும், மல்டிபிள் ஆயிரும். ஓகேங்களா? சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 0.9 டைம்ஸ்னு கிடைக்கும். நீங்க வேணா போட்டு பாருங்களேன். இல்ல இதுல ஒரு மிஸ்டேக் என்னன்னா, சாரி, கிராஸா இருக்கிறத மல்டிபிள் பண்ணும். அப்ப இது கிராஸா தானே இருக்கு. அப்ப 15 இன்ட்டு எக்ஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு இது இங்க பர்சன்டேஜ் இருக்குன்னா வெறும் ஒரே ஒரு பர்சன்டேஜ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குல்ல, அதனால இப்ப 1% இன்ட்டு 13.50 எழுதிக்கோங்க. இப்ப எக்ஸ் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு இங்க 15 மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வருமா, டிவைட்ல வருமா? அப்ப 1 இன்ட்டு 13.5% போது அப்படியே வரும். 13.5% டிவைடட் பை 15. சோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்பதான் 0.9% வரும். ஓகேங்களா? ஏன்னா இது நீங்க வந்து ஃபுல்லா மாத்திக்கலாம். 135/150 மாத்திக்கோங்க. டெசிமல் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இங்க ஒரு டெசிமல் தள்ளி தானே புள்ளி இருக்கு. அப்ப 10ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணீங்கன்னா இந்த 5 முன்னாடி வந்துடும். அப்ப இங்க கீழே 10ஆல மல்டிபிள் பண்ணிருக்கோம். சோ அவ்வளவுதான். இப்ப 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 3 5 30. இங்க 2 5 7 10 9. 9/10ன்னா எப்படி எழுதலாம், பாயிண்ட் ஒரு டெசிமல் தள்ளி வச்சுக்கலாம். அப்ப 0.9%. இது வந்து என்னது, வித்தியாசம் தானே. அப்போ இந்த வித்தியாசத்துக்கான பெர்சன்டேஜ் தான் வந்து எவ்வளவுனா 0.9%. எத்தனை வருஷத்துக்கு, 3 வருஷத்துக்கு. அப்ப 3 வருஷத்துக்கு 0.9% கிடைச்சிருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு என்னவா இருந்திருக்கும், 0.3% இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ எனில் வட்டி விகிதங்களுக்கான வித்தியாசம் என்னன்னா ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம வட்டி விகிதத்துக்கான பார்க்கணும். இப்ப 0.3%. இவ்வளவுதான். சோ சிம்பிளா
100%ங்கிறது 1500னா இந்த வட்டி வித்தியாசம் 3 வருஷத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அமௌண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ்னு கால்குலேட் பண்ணுங்க. அப்ப 3 வருஷத்துக்கு இவ்வளவு வட்டி வித்தியாசம் வருதுன்னா ஒரு வருஷத்துக்கு இதுல ஒன் தேர்ட் தான் வந்திருக்கும். அப்ப 0.9%, 0.3% தான் வந்திருக்கும் அப்படிங்கறதுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு நீங்க எந்த ஃபார்முலா எல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. அடுத்து பாருங்க, அருண் மற்றும் சுரேஷின் தற்போதைய வயதுகள் முறையே 24, 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருணின் வயது விகிதங்கள் என்னவா இருந்திருக்கும்னு கேக்குறாங்க. சோ அருண், சுரேஷ் பிரசன்ட்ல அருணோட வயசு 24, அடுத்தது சுரேஷோட வயசு 36. ஓகேங்களா? இங்க இருந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கேக்குறாங்க. அப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு என்னவா இருந்திருக்கும்? 16 வயசா இருந்திருக்குமா? 8 வருஷத்துக்கு முன்னாடி இவனுக்கு என்னவா இருந்திருக்கும்? 36ல 8 போச்சுனா 28 இருக்குமா? அப்ப இதுக்கான ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயசுடைய விகிதம் என்னன்னு தானே கேக்குறாங்க. சோ அருணுக்கு 16, சுரேஷ்க்கு 28 இருக்கு. ரெண்டுமே 4 டிவைட் ஆகுதா? நன்னாங்க 16, 7 28. சோ அப்ப 4:7 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். இது தப்பா மார்க் ஆயிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஏன்னா அருண் சுரேஷ் அப்படின்னு கேக்குறாங்க. சாரி, கரெக்ட் தான். ஆப்ஷன் டி தான் சரியானது. ஏன் சரியானதுன்னா அருணுக்கும் சுரேஷ்க்கும் தான் 4:7. ஆனா அவங்க கொஸ்டின் கேக்குறது எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. சுரேஷ் மற்றும் அருணின் வயது விகிதங்கள். சுரேஷ் அருணுக்கு, அப்ப சுரேஷ்க்கு 7 பார்ட்னா அருணுக்கு 4 பார்ட். அப்ப 7:4 தான் சரியானது. சோ இந்த ஒரு விஷயம் இப்ப நான் எப்படி மிஸ்டேக் பண்ணேன்னா அதே மாதிரி நீங்களும் எக்ஸாம்ல பண்ணுவீங்க. என்னன்னா இங்க ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க ஆர்டர் அருண் சுரேஷ், ஆனா கொஸ்டின் கடைசியா கேக்குறது சுரேஷ் அருண். சோ இங்க எந்த ஆர்டர்ல கொடுத்திருக்காங்களோ அதே ஆர்டர்ல தான் ஆன்சர் இருக்கணும். மாத்தி போட்டீங்கன்னா அது தப்பு. ஓகேங்களா? சோ இப்ப சுரேஷோட வயசு 28, அருணோட வயசு 16. அப்ப 7:4ங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது, ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை செய்ய 16 நாட்கள் எடுக்கிறாங்க. ஏ தனியா அந்த வேலையை 48 நாள்ல முடிக்குது அப்படின்னா பி தனியா அந்த வேலைக்கு எத்தனை நாள்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டேட்டா அப்படியே எழுதுங்க. ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்? 16 நாள். ஏ மட்டும் தனியா எத்தனை நாள்? 48 நாள். 16க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுங்க. 48 தான் வரும். இருந்தாலும் உங்களுக்காக போட்டு காட்டுறேன். 1, 3, 3 மல்டிபிள் பண்ணீங்கன்னா இது. அப்ப 16, 3 எவ்வளவு? 48. எல்சிஎம் எடுத்து சென்டர்ல போட்டுருங்க. எத்தனை 16, 48? 3 16. எத்தனை 48, 48? 1. சோ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. சோ இப்ப உங்களுக்கு வேணுங்கிறது பியோட டைம் தான். சோ இந்த 48ங்கிறது டோட்டல் ஒர்க். 3ங்கிறது ஒரு நாளைக்கு 2 பேரும் சேர்ந்து பண்ணா 3 வேலை பார்ப்பாங்க. அதுவே ஏ மட்டும் தனியா பண்ணா ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் பார்க்கும். எனக்கு தேவை பியோடது. அப்ப மொத்தமா பி எவ்வளவு வேலை பார்க்கணும்? 48 வேலை பார்க்கணும். அதை மேல போட்டுக்கோங்க. பி ஒரு நாளைக்கு எவ்வளவு பார்க்கணும்னு தெரியணும். ஏவும் பியும் சேர்ந்து 3 வேலை ஒரு நாளைக்கு பாக்குறாங்க. இதுல ஏ மட்டும் ஒரு வேலை தான் ஒரு நாளைக்கு பாக்குதுன்னா பி எத்தனை வேலை பார்த்திருக்கும்? 3 - 1 2 வேலை பார்த்திருக்குமா? அப்ப அதை கீழே போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். சோ இப்ப என்ன வரும்? 24 நாட்கள். இது என்ன அப்படிங்கறது ஏன் இப்படி எடுத்தங்கிறதுலாம் உங்களுக்கு டீடைல்டு கிளாஸ்ல இருக்கும். பார்த்துக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சோ ஜஸ்ட் எல்சிஎம் எடுப்பீங்க. எதனால மல்டிபிள் ஆகும்னு பாப்பீங்க. எனக்கு பியோட டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப மொத்த வேலை டிவைடட் பை பியோட ஒரு நாள் ஒர்க். ஏவும் பியும் சேர்ந்து 3 பண்றாங்க. அதுல 1 ஏவே பண்ணிடுது அப்படின்னா ஏ மட்டுமே 1 பண்ணிடுதுன்னா மீதி இருக்க 2 கண்டிப்பா பி தான் பண்ணிருக்கோம். அப்ப அதை கீழே போட்டுக்கோங்க. பியோடது மட்டும் தான் இங்க போடணும். அடுத்தது 19வது கொஸ்டின். 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் ஹவர்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்திருக்காங்க. வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் டேஸ் கொடுத்திருக்காங்க. முடிப்பர் எனில் அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவைன்னு கேக்குறாங்க. So M1 D1 H1 E1 divided by W1 which is equal to M2 D2 H2 E2 divided by W2. இதுதான் ஃபார்முலா. இதுல M கொடுத்திருக்காங்க, டேஸ் கொடுத்திருக்காங்க, ஹவர்ஸ் கொடுத்திருக்காங்க. Eயும் Wயும் கொடுக்கல, அதனால அது தேவையில்லை. ஓகேங்களா? மீதி இருக்கிறத மட்டும் அப்படியே எழுதுங்க. M1 D1 H1 equal to M2 D2 H2. ஃபர்ஸ்ட் குரூப் எத்தனை பேர் இருக்காங்க? 210 பேர். இன்ட்டு அவங்க எத்தனை நாள் வேலை பாக்குறாங்க? 18 நாள். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம் which is equal to. ரெண்டாவது குரூப் எத்தனை பேருங்கிறதா கொஸ்டின். M2 அப்படியே இருக்கட்டும். எத்தனை நாள் வேலை பாக்குறாங்க? 20 நாள். எவ்வளவு மணி நேரம் ஒரு நாளைக்கு? 14 மணி நேரம். சோ இவ்வளவுதான். நான் இது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிளாஸஸ்ல. இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்க கீழே போட்டு அதுக்கப்புறம் தான் டிவைட் பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. டைரக்டா டிவைட் பண்ணலாம். இங்க 20 இருக்கா? சோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். 2 14 3. அடுத்தது 1 2 2 6 2 1 2 2
2 சோ இப்ப என்ன வரும் 9 இன்ட்டு 3 9 9 இன்ட்டு 18 ஈக்குவல் டு M2 சோ 18 9 எவ்வளவு வரும் 19 180 வரும் அது 180 ஒரு 9 கழிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு சரி 19 இல்ல 10 18 180 180 ஒரு 18 கழிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு வரும் 168 அவ்வளவுதான் ஓகேங்களா வேணா போட்டு கூட பாத்துக்கோங்க 9 8 72க்கு 2 மீதி 7 ஒரு 9 9 9 7 16 162 அவ்வளவுதான் அடுத்தது கட்டிட வேலையால் ஒருவர் அறையின் செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு 2x³ பிளஸ் 16 ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க எவ்வளவு 2x³ பிளஸ் 16 என தீர்மானித்துக் கொண்டார் அதன் நீளம் 2 இன்ட்டு x பிளஸ் 2 எனில் குறிக்கப்பட்டால் அகலமானது எக்ஸின் சார்பாக பின்வருவனற்றுள் எதுன்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் செவ்வகத்துடைய பரப்பளவு என்ன லென்த் இன்ட்டு பிரெத் தானே அப்ப ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்தா சோ ஏரியா எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க 2x³ பிளஸ் 16 which is equal to length எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க 2 இன்ட்டு x பிளஸ் 2 இன்ட்டு பிரெத் எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது அப்ப பிரெத் அப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ இப்போ இங்க 2 இருக்கா இதையும் 2 வெளில எடுக்கலாமா அப்ப காமனா இங்க இருந்து 2 வெளில எடுங்க எடுத்தா என்ன வரும் x³ பிளஸ் 8ன்னு வருமா ஏன்னா 8 2 16 அதுல 2 வெளில எடுத்துறேன் காமனா அப்ப எப்படி வருமா அப்ப 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு பிரெத்தா இங்கேயும் 2 மல்டிபிள் இருக்கு இங்கேயும் மல்டிபிள் இருக்கு அப்ப இதை என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாமா நான் முன்னாடி சொன்னதான் ஏன்னா இங்க மல்டிபிள் இருக்க 2 இந்த சைடு வரும்போது டிவைட்ல வரும் இப்போ அதை எழுதி ஒரு வாட்டி கேன்சல் பண்ணுங்கிற அவசியம் இல்ல அப்படியே பண்ணிடுங்க அடுத்து பாருங்க x³ பிளஸ் 8ன்னு இருக்கா 2³ ஓட வேல்யூ என்னது 8 சோ அப்ப இது எப்படி எழுதலாம் x³ பிளஸ் 2³ ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு பின்னு இருக்கா a³ பிளஸ் b³ ஓட ஃபார்முலா என்ன a பிளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயரா சோ அப்ப ஏக்கு பதிலா இங்க என்ன இருக்கு x இருக்கா அப்ப x³ பிளஸ் 2³ எப்படி வரும் x பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 4 வருமா சோ அவ்வளவுதான் சோ இது அப்படியே கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க x பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் minus 2x plus 4 which is equal to x plus 2 into b இருக்கா இங்க b மட்டும் தான் எனக்கு வேணும் அப்ப இந்த x plus 2 மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வருமா டிவைட்ல வருமா அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடுமா அப்ப மீதி என்ன இருக்கு b equal to x square minus 2x plus 4 இதுதான் ஆன்சர் இப்ப இதுதான் ஆன்சர் ஓகேங்களா புரிஞ்சா இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதெல்லாம் ரொம்ப ஈஸி இங்க 2 வெளில காமனா இருக்குல்ல அப்ப இதுலயும் 2 வெளில வருமான்னு பாருங்க வெளில வந்துருச்சு அப்ப x³ பிளஸ் 8 அப்ப இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிட்டேன் x³ பிளஸ் 8ங்கிறது 2 x³ பிளஸ் 2³ ஃபார்மேட்ல இருக்கு which means a³ பிளஸ் b³ அப்ப அதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயும் x பிளஸ் 2 இருக்கு இதுலயும் x பிளஸ் 2 இருக்கு அப்ப ரெண்டையும் விட்டுட்டா b இங்க மிச்சம் இருக்கு இங்க மிச்சம் இருக்கிறது இது அப்ப இதுதான் b அவ்வளவுதான் முடிஞ்சு வேற ஒண்ணுமே கிடையாது ஃபார்முலால டைரக்டா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணீங்கனாலே முடிஞ்சு ஏரியா ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டீங்க அடுத்தது லென்த் கொடுத்திருக்காங்க பிரெத் தெரியல அதனால பீனே வச்சுக்கோங்க அவ்வளவுதான் அடுத்து பாருங்க ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29,106 கன சென்டிமீட்டர் 2 பங்கு கன அளவுள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்னன்னு கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஒரு திண்ம அரைக்கோளத்தோட வேல்யூம் கொடுத்துட்டாங்க இந்த வேல்யூம் வந்து 29,106 ஆனா இந்த மொத்த வேல்யூத்தையும் வச்சு இன்னொரு அரைக்கோளம் பண்ணல இதுல வந்து 2/3 மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க அதாவது 2 பங்கு அப்படின்னா 2/3 அர்த்தம் அப்ப இந்த இதுல 2/3 இருக்கக்கூடிய அளவுக்கு மட்டும்தான் இன்னொரு இது செய்ய போறாங்க அப்ப புதிய அரைக்கோளத்துடைய கன அளவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் 2/3 ஆஃப் இந்த முன்னாடி இருந்தது அப்ப 29,106 தான் ஓகேங்களா அரைக்கோளத்துடைய கன அளவுக்கான ஃபார்முலான 2/3 πr³ சோ அந்த ஃபார்முலா அப்படியே எழுதிக்கோங்க 2/3 பையோட வேல்யூ என்னது 22/7 இன்ட்டு r³ எனக்கு தெரியாது ஆரம் தான் நான் கண்டுபிடிக்கணும் புதிய அரைக்கோளத்துடைய ஆரம் தான் கண்டுபிடிக்கணும் which is equal to இதோடைய இந்த புதிய அரைக்கோளத்தோட கன அளவு என்ன இருக்கும் முன்னாடி இருந்ததுல 2/3 அப்ப which is equal to 2/3 of 29,106 அவ்வளவுதான் சோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன அதே ஃபார்மேட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இங்க அதாவது ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம் ஏன்னா இங்க டிவைட்ல இருக்க 3 இந்த சைடு போகும்போது மல்டிபிள் ஆகுமா சரி மல்டிபிள் ஆகுச்சு அப்படின்னா மேல இருக்க 3 மேல இருக்குமா இங்க கீழே 3 இருக்கா அது கேன்சல் ஆகும் அதுக்கு நீங்க டைரக்டா இங்கேயே கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம் சோ இப்ப இது எப்படி போடலாம்
இந்த 3க்கு இந்த 3 ரெண்டுமே டினாமினேட்டர்ல இருக்கு. ஏன்னா இந்த 3 மேல போகும்போது நியூமரேட்டர்ல போகும். அதனால இங்கேயே கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். அப்ப 2/3 கேன்சல் பண்ணியாச்சா? இங்க 22 இருக்குல்ல. இப்ப இது வேணா நீங்க அப்படியே கொண்டு போய் போட்டுக்கோங்க. ஆர் கியூப் மட்டும் இந்தாண்ட வச்சுக்கோங்க. 29106 டிவைடட் பை இந்த 22 கீழே வரும். இந்த 7 கீழே இருக்கிறது மேல போகும், மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ இதுல 11 டிவைட் பண்ணீங்கன்னா 211. இங்க மேல இருக்கிறத 11 டிவைட் பண்ணீங்கன்னா 211 22. 29ல 22 போச்சுன்னா மீதி 7 இருக்கும். அப்ப 71 மாறி இருந்திருக்கும். 611 66. 71ல 66 போச்சுன்னா மீதி 5. அப்ப 50 மாறும். 4 டைம் 44 மீதி 6 டைம். ஓகேங்களா? சோ அப்ப அடுத்தது மறுபடியும் 2 டிவைட் பண்ணுங்க. 1 2 2 1 2 2 3 2 2 2 3. அப்ப மீதி என்ன இருக்கு? 1 3 2 3 இன்ட்டு 7. எவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்ப மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 3 21 1 மீதி 2 2 14 14 2 16க்கு 6 மீதி 1 3 21 21 1 22க்கு 2 மீதி ஒரே நிமிஷம் இருங்க, சைட்ல போட்டுடலாம். 3 21க்கு 1 மீதி 2 2 14 14 2 16க்கு 6 மீதி 2 3 21 21 1 23க்கு 3 மீதி 2 4 7 7 2 9. அப்ப 9361. அப்ப ஆர் கியூப் அப்படிங்கிறது 9361. சோ இவ்வளவுதான். இப்ப எனக்கு தேவை ஆரம் தானே. இப்ப நான் இதை உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னா தேவையே இல்ல. எப்பவுமே எந்த ஒன்னால எண்ட் ஆகக்கூடிய நம்பர் தான் அதுக்கு கியூப் பண்ணாலே ஒன்னால எண்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு வந்து கியூபுக்கும் ஸ்கொயருக்கும் ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். கியூபை பொறுத்த வரைக்கும் 1னா 1 தான், 2னா 8, 8னா 2, 3னா 7, 7னா 3 வரும். மத்த எல்லாத்துக்குமே அதேதான் வரும். 4னா 4, 5னா 5, 6னா 6, 7னா 3, 8னா 2, 0னா 0 அப்படின்னு வரும். 9க்கு 9 தான் வரும். சோ இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இப்ப ஆர் கியூப் தானே, இதுக்கு ரூட் எடுத்தாலும் அதோட வேல்யூ 1ல தான் எண்ட் ஆகும். அப்ப இங்க 1ல எண்ட் ஆகக்கூடிய ஒரே நம்பர் எது? 21 தான். இப்ப ஆன்சர் இது 21 தான் இருக்கும். நீங்க வேணா கிராஸ் செக் கூட பண்ணி பாருங்க. 21 × 21 × 21 போட்டு பாருங்க. 9361 வரும். ஓகேங்களா? சோ இதான். சோ இதுக்காக தான் உங்களை வந்து நம்பர் சிஸ்டம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்றது. டிவிசிபிலிட்டி ரூலும் யூனிட் டிஜிட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி இடத்துல உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஆர் கியூப்ங்கிறது 9361னா ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9361. ஒரு நம்பர் 1ல எண்ட் ஆகுதுன்னா இது கியூப் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ 1ல தான் எண்ட் ஆகும். சோ அப்ப 21 தான் வரும். இதற்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடியே போட்டாச்சு. சோ அதுக்கான வீடியோ எல்லாம் வந்துட்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா பிஏ புக் நம்மளுடைய சேனல்லயே வந்துட்டு நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல இது எல்லாமே அவைலபிளா இருக்கும். இது மட்டும் இல்லாம பிஎம் கெரியர் கைடன்ஸ் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுலயும் உங்களுக்கு இதற்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே கொடுத்திருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 22வது கேள்வி பார்க்கலாமா? 3 ஆண்டுகளில் 6% தனி வட்டி வீதம் மொத்த தொகை 11,800 அளிக்கும். அசலை காண்கங்கிறாங்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% சொல்லிட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 வருஷம்னு சொல்லிட்டாங்க. அசல் என்னன்னு கேக்குறாங்க, பிங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. பி உங்களுக்கு கொடுக்கல, ஆனா மொத்த தொகை கொடுத்துட்டாங்க. மொத்த தொகை அப்படின்னா அமௌண்ட். அதாவது நம்ம ஒரு 1000 ரூபாய் வாங்குறோம்னா அந்த 1000 ரூபாய்க்கு வட்டி போட்டு அந்த வட்டியோட சேர்த்து கட்டக்கூடியது. அப்ப அமௌண்ட் ஈக்குவல் டு பி பிளஸ் எஸ்ஐன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இப்போ நீங்க ஒரு கால்குலேஷன் இதுக்குமே வந்துட்டு நீங்க ஃபார்முலா மெத்தட் போகணுங்கிற அவசியம் இல்ல, பெர்சன்டேஜ்ல போலாம். ஒரு வருஷத்துக்கு 6%னா 3 வருஷத்துக்கு எத்தனை பெர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா கிடைச்சிருக்கும்? ஒரு வருஷத்துக்கு 6, 2வது வருஷத்துக்கு ஒரு 6, 3வது வருஷத்துக்கு ஒரு 6. அப்ப 3 வருஷத்துக்கு மொத்தமா எவ்வளவு பெர்சன்டேஜ் கிடைச்சிருக்கும்? 18% இன்ட்ரெஸ்டா மட்டுமே கிடைச்சிருக்குமா? அப்போ நான் வாங்குறது எப்பவுமே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல அசல்ங்கிறது எதுக்கு சமம்? 100%க்கு சமம். அப்ப 100%ங்கிறது அசல். ஓகேங்களா? வருஷத்துக்கு 6%னா 3 வருஷத்துக்கு 18% கிடைக்கும். அப்ப நான் திருப்பி எவ்வளவு செலுத்துவேன்? இந்த அசல் 100% பிளஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் ஒரு 18%, 118% செலுத்துவேன். அந்த 118%ங்கிறத அந்த மொத்த தொகை இங்க கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? அப்ப 118%ங்கிறது 11,800 ரூபாய் அப்படின்னா 100%ங்கிற அசல் எவ்வளவு? அவ்வளவுதான் கொஸ்டின். சிம்பிளா இந்த மாதிரி போட்டுடலாம். பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிட முடியும் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம். சோ அப்ப 118%ங்கிறது 11,800னா இது அப்படியே டிவைட் பண்ணுங்க. இப்படி இருந்தா டிவைட் பண்ணலாம்ல. 1 டைம் இங்க என்னது 100 டைம்ஸ், அவ்வளவுதான்.
சோ இப்ப 100 into 100 கிராஸா இருக்கா, பர்சன்டேஜ் சிம்பிள் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் ஸ்ட்ரைட்டா இருக்கனால கேன்சல் பண்ணிக்கிறேன். கிராஸா இருக்கிறத மல்டிபிள் பண்றேன். அப்ப 100 into 100 எவ்வளவு? 10,000. அவ்வளவுதான். எனக்கு பார்த்து கூட சொல்லணும் இல்ல, இங்க 2 0 தான் ஆட் ஆயிருக்கு. அப்ப இதோட 2 0 ஆட் பண்ணி போட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சோ இதுக்கு உட்காந்து ஃபார்முலா PNR/100 போட்டு அதுல பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எஸ் என்ன அப்படின்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 6%, அப்ப 3 வருஷத்துக்கு 18% கிடைக்கும். அப்ப நான் வாங்கினது 100%னா நான் திரும்ப செலுத்தும் பொழுது 100 பிளஸ் ஒரு 18 118% கொடுப்பேன். அப்ப அந்த 118%ங்கிறதா 11,800. அப்ப நான் வாங்கின 100%ங்கிறது என்ன? அவ்வளவுதான். பெர்சன்டேஜ் கான்செப்ட்ல பாக்ஸ் மெத்தட்ல சால்வ் பண்ணிக்கோங்க. அடுத்து, ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. ஒவ்வொரு ஆண்டும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இந்த இயந்திரத்தின் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 100 பிளஸ் 6%, இதே டிக்ரீஸ் ஆச்சுன்னா 100 மைனஸ் 6%. இப்ப அது எவ்வளவு? 1,62,000. அடுத்த வருஷம் 10% குறையும். குறையுதுன்னா என்னது? 100ல இருந்து 10 மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்த வருஷம் 90% தான் இருக்கும். ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறம், ஒரு வருஷத்துல 90 ஆயிடும், அடுத்த வருஷம் ஒரு 10% குறையும். அப்ப 90ல இருந்து 10 மைனஸ் பண்ணிடாதீங்க. எப்பயுமே இங்க இருந்தா 100ல இருந்தா மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப 90/100 இன்னொரு வாட்டி போட்டுக்கோங்க. எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 100ல இருந்து இந்த 10% மைனஸ் பண்ணும். எத்தனை வருஷம் சொல்றாங்களோ அத்தனை டைம் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். சோ இப்ப இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல், இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல். அப்ப 1620 இன்ட்டு 9 எவ்வளவு? 81. சோ மல்டிபிள் பண்ணுங்க. 1620 8ஆலனா 0, 2 8 16க்கு 6, மீதி 1, 6 48 1 49 9, மீதி 4, 1 8 8 4 12. அவ்வளவுதான். சோ இப்ப 0 2 12க்கு 2, இதுக்கப்புறம் போட்டுட்டுலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. 20 கடைசியில எங்க முடியுது? இதுல மட்டும்தான். சோ அதனால இதான் ஆன்சர்னு போட்டலாம். ஓகேங்களா? சோ இப்ப 0 2 12க்கு 2, மீதி 1 10 11க்கு 1, மீதி 1 3 1. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? சோ பாதியிலே ஸ்டாப் பண்ணிடலாம். ஆப்ஷனுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 20ல எண்ட் ஆகக்கூடியது இது மட்டும்தான். சோ இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுங்க. உட்காந்து கூட்டிட்டு இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. வேற ஏதாவது ஆப்ஷன் அப்படி இருக்குன்னா உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துட்டு இருங்க. ஓகேங்களா? அடுத்தது, கடனாக வழங்கப்பட்ட அசல் 48,000க்கு 2 ஆண்டுகள் 3 மாத காலத்திற்கு பின்பு தனி வட்டி மூலம் மொத்த தொகை 55,560 இருந்தது எனில் வட்டி வீதத்தை காண்கிறாங்க. சோ இதுல அசல் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 48,000 ரூபாய். 48,000 ரூபாய் நீங்க வாங்கினது. ஆனா திருப்பி கொடுக்குற அமௌண்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 55,560 ரூபாய். அப்ப எவ்வளவு வட்டி வந்திருக்கு? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா கிடைச்சிருமில்ல. நம்ம வாங்கினது 48,000 தான். அப்ப அதுக்கு மேல எவ்வளவு எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கோம்? 7,560 ரூபாய் கொடுத்திருக்கோம். அப்ப அதுதான் என்னது? வட்டி அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப வட்டி எவ்வளவுன்னு தெரிஞ்சிருச்சு. நம்பர் இயர்ஸ பொறுத்த வரைக்கும் என்னங்கிறது நம்பர் ஆஃப் இயர்ஸ்ல தான் இருக்கணும். ஆனா இங்க 2 ஆண்டுகள் 3 மாதம் போது 3 மாதத்தை ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணுங்க. அப்ப 2 ஆண்டுகள் பிளஸ் 3 மாதத்தை இயர் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா இப்படி போடணும். அப்ப 2 1/3 1/4. ஓகேங்களா? 3 மாசங்கிறது எவ்வளவு? 12 மாசங்கிறது ஒரு வருஷம்னா 3 மாசங்கிறது எவ்வளவு? 0.25 இயர்ஸ்ன்னு அர்த்தம். அப்ப 2.25 இயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப SI ஈக்குவல் டு PNR/100. அதே ஃபார்முலா தான் போடுங்க. SI எவ்வளவு? 7,560 ஈக்குவல் டு பிரின்சிபல் எவ்வளவு? 48,000. N எவ்வளவு? 2.5. R எவ்வளவு? தெரியாது. டிவைடட் பை 100. 2 0க்கு 2 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்ப மீதி இருக்கிறது 6 மட்டும் இங்க வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் இந்தாண்ட கொண்டு போயிருங்க. R ஈக்குவல் டு 756 டிவைடட் பை 48 இன்ட்டு 2.5. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன வரும்? இங்க ஒரு மிஸ்டேக் இருக்கு பாருங்க. என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு? 2.25. ஆனா இங்க என்னன்னு போட்டிருக்கோம்? 2.5ன்னு போட்டிருக்கோம். தப்பு. சோ இங்க 2.25 வரும். ஓகேங்களா? சோ நான் ஃபர்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 48யும் 2.25னா 2 டைம் போட்டீங்கன்னா 96. அதுல 1/4 எவ்வளவு? 24. 24. 48ல 1/4 எவ்வளவுனா 12. அப்ப 8 10 108. ஓகேங்களா? சோ இப்ப R ஈக்குவல் டு 756 டிவைடட் பை 108. 8ஓட எதை மல்டிபிள் பண்ணா 6ல முடியும்? 8 7 56. 6ல முடியுமா? அப்ப இது கண்டிப்பா 7 டைமா தான் இருக்கும். ஆன்சர் என்னன்னா 7%. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ சிம்பிள். இதுல இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிங்க. அப்படியே டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். இதுல இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஆண்டுகள் 3 மாதம் அப்படிங்கும் போது
6 மாசம்னா பாதி வருஷம் 0.5, அதுல பாதி 3 மாசம், அப்ப 3 மாசம்னா 0.25, அப்ப 2.25 இயர்ஸ் அர்த்தம். ஓகேங்களா? சோ இதை ஃபர்ஸ்டே மல்டிபிள் பண்ணீங்கன்னா என்ன சிம்பிள், 48 48 இன்ட்டு 2.25 போட்டீங்கன்னா 108 கிடைக்கும். இது எப்படி ஈஸியா போடலாம்னா 48 48 48ல ஒரு 1/4 எவ்வளோ 12, அப்ப ஆட் பண்ண எவ்வளோ 108. சோ இப்படியே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்க உட்காந்து இந்த டெசிமல் பாயிண்ட் எல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இல்ல அப்படின்னா இன்னொரு வே கூட இருக்கு. அதாவது இங்க இருக்கு பாருங்க, இந்த 2 1/4ங்கிறது தான் வந்து 2.25. சோ இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எப்படி எழுதலாம், 9/4ன்னு எழுதலாமா? அப்ப 9/4 இன்ட்டு 48 எவ்வளோ 12 108 இப்படியும் போடலாம். சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி டெசிமல் கால்குலேஷன் போகாம இந்த மாதிரி ஹோல் நம்பரா போனீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ராகு தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்புகிறான். அப்போது தன் உயரத்தையும் தன் நிழலின் உயரத்தையும் அளந்து 4:1 அப்படிங்கிறான். அதாவது அவனுடைய ஒரிஜினல் ஹைட் எவ்வளோ இஸ்ட் அவனுடைய ஷேடோ எவ்வளோ. ஓகேங்களா? அவனுடைய ஒரிஜினல் ஹைட் 4 பங்கு இருக்குன்னா ஷேடோ 1 பங்கு தான் தெரியுதான். ஓகேங்களா? அப்ப அதே மாதிரி ஷேடோ இந்த மரத்துல போய் டேப் வச்சு அளக்க முடியாதுல்ல, மரத்துடைய ஷேடோ அளந்தா அதே எனக்கு எப்படி இப்ப நான் 4 மடங்கு இருக்குன்னா 1 மடங்கு தான் ஷேடோவா வருதுன்னா, அதே மாதிரி மரம் 4 மடங்கு இருந்துச்சுன்னா அதோட 1 மடங்கு தான் ஷேடோவா விழும். அதே கான்செப்ட் தான். அப்ப இங்க மரத்துடைய ஷேடோ என்ன, இது ஷேடோ என்ன வருது அப்படின்னு பாருங்க 15. அப்ப மரத்துடைய ஷேடோ 15 இருக்குன்னா அதே மாதிரி 4 மடங்கு அந்த மரத்துடைய ஒரிஜினல் ஹைட் இருக்குமா? அப்ப 15 இன்ட்டு 4 எவ்வளவு 60. இப்ப அந்த மரம் 60 அடி இருந்தாதான் அதோடைய ஷேடோ, அதுல 1 பங்கு எவ்வளவு 4ல 1 பங்கு எனக்கு ஷேடோ வரும். அப்ப 15 வரும் அப்படின்றாங்க. புரியுதா? அப்ப 4:1ங்கிறதா ஷேடோவுக்கும் ஒரிஜினலுக்குமான ரேஷியோ. அப்ப ஷேடோ வந்து 1 பங்கு இருக்குன்னா அது மாதிரி 4 பங்கு வந்து ஒரிஜினல் ஹைட் இருக்கும். இப்ப ஷேடோவே 15 இருக்குன்னா அதோட 4 பங்கு எவ்வளவு 60. அப்ப 60 அடி இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இதெல்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இப்ப 25 கேள்விகள் பார்த்தோமா? அடுத்த பகுதியில அடுத்த 25 கேள்விகள் பார்க்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 hour 6 minutes ஆயிடுச்சு. சோ அடுத்தடுத்து பார்க்கலாம். இதுல நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தோம். அதாவது இந்த கொஸ்டின் உங்களுக்கு சிம்பிளா போடுறது எப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டா எப்படி போடணும். அடுத்தது இந்த எல்சிஎம் ஹெச்எஃப்ல முக்கியமா இது. சோ இதெல்லாமே பார்த்தோம். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. சோ அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்றைய வகுப்புல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்டா போன மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஆல்ரெடி கான்செப்ட் தெரிஞ்சவங்களுக்கு தான் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்க இந்த கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஈஸியா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்குன்னா இந்த கான்செப்ட் கிளாஸஸ் பாருங்க. அங்க உங்களுக்கு நிறுத்தி நிதானமா டீட்டெயில்டா சொல்லிருப்போம். ஓகேங்களா? சோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெளிவா கான்செப்ட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா இப்ப நான் இங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் கூட தேவையில்லை. இன்னும் ஃபாஸ்டா சொல்லியிருந்தா கூட உங்களால அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்க முடியும். சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டீடைல்டு கிளாஸஸ் கொடுத்துருக்கோம். அதற்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. For more videos, stay tuned with BA Book. Thank you.